8/6/2026 திங்கட்கிழமை இன்றைய தினம் வெளியான காலை முரசு பத்திரிகையின் செய்திகளை தொகுத்து வழங்கும் நான் என்கே கஜரூபன். உண்ணாவிரத போராட்டத்தால் உடல்நிலை மோசம். சுரேஷ் சாலே நேற்று இரவு அவசர சிகிச்சை பிரிவில் கண்களை தானம் செய்வதற்கும் மரண சாசனம் எழுதுவதற்கும் சட்டத்தரணிகளுக்கு அவர் அழைப்பு என்ற செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. 2029 முன்னர் ரணில் மீண்டும் ஜனாதிபதி. முன்னாள் அமைச்சர் ராஜித அதிரடி அறிவிப்பு என்ற செய்தியும் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சாலை விவகாரம், நாமல் காட்டம், ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையின் பழிவாங்கல் என்றும் குற்றச்சாட்டு என்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையின் முற்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மாகாண தேர்தல் ஓகே, அதிகார பகிர்வு நோ, அனுரவுக்கு வீரசேர இப்படி நிபந்தனை என்ற செய்தி அடுத்து காணப்படுகிறது. இனி ஒருபோதும் அரசியலுக்கு வரமாட்டேன், நாட்டுக்கான எனது கடமையை முடித்து விட்டேன், முன்னாள் அமைச்சர் அலிஸ் சப்ரி நெகிழ்ச்சி என்ற செய்தி அடுத்து காணப்படுகிறது. 2028 கடன் நெருக்கடி, இப்போதே தயாராகுங்கள், அரசுக்கு சஜித் பகிரங்க எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தியை தொடர்ந்து ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் கிராமங்களுக்கு, மேல் மாகாணத்தின் 9 செயலகங்களுக்கு பாராட்டு என்ற செய்தி புகைப்படங்களுடன் இடம்பெற்றிருக்கிறது. புங்குடுதீவு கடலில் காணாமல் போன 3 மீனவர்களும் பாதுகாப்பாக மீட்பு. நீதித்துறையில் தலையீடு என்ற ஆசிரியர் தலையங்கம் இருக்கிறது, அதனை நாங்கள் இறுதியாக பார்ப்போம். இப்பொழுது தொடர்ந்து செய்திகள். சமூக சேவையாளர்களை உருவாக்குவதே பாடசாலைக்கு உண்மையான பெருமை. முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரியின் பவள விழாவில் ஆளுநர் வேதநாயகன் உரை என்ற செய்தி புகைப்படங்களுடன் இடம்பெற்றிருக்கிறது. அந்த விரிவான செய்தியை தொடர்ந்து பொருளாதார வெற்றியை அரசுகள் அல்ல தொழில் முனைவோரை தீர்மானிக்கின்றனர், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. ஆபத்தான மரங்களை உடனகற்றி மலையகத்தை பாதுகாக்க வேண்டும், நோர்வுட் பிரதேச சபை முன்னாள் தலைவர் கே ரவி கோரிக்கை. விலைவாசி அதிகரிப்புக்கு எதிராக சனி இரவு நீர்கொழும்பில் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டம் என்ற செய்தி புகைப்படத்துடன் இடம்பெற்றிருக்கிறது. அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் எழுதுமட்டுவாளில் மகளிருடன் கலந்தாய்வு என்ற செய்தியும் அடுத்து காணப்படுகின்றது. அது குறித்த புகைப்படங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. வட்டுக்கோட்டை எழுச்சி மாநாட்டின் பாடல் இருவட்டு வெளியீட்டு நிகழ்வு நேற்று மட்டக்களப்பு அமெரிக்கன் மிஷன் மண்டபத்தில் என்ற செய்தி அந்த நிகழ்வு குறித்த புகைப்படங்களுடன் காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நடராஜர் சிலை அமைக்க தமிழ் அமைச்சர் எதிர்ப்பு, அதனால் சிலை நாகவிகாரைக்குள் ஒளித்து வைக்கப்பட்டுள்ளதாம் என்ற ஒரு செய்தியும் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. ஊடகவியலாளர் அஸ்லம் மௌலானாவின் வீட்டில் பகல் திருட்டு, விசாரணை சிஐடியிடம் ஒப்படைப்பு என்ற செய்தி அடுத்து காணப்படுகிறது. பம்பலப்பட்டியில் பாதையோர பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளான சிறிய ரக லொரி என்ற செய்தி புகைப்படங்களுடன் காணப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை இறுதிக்கட்டத்தில் அதனால் ராஜபக்ச குடும்பம் பீதியுற்று தடுமாற்றம், ஜெகதீஸ்வரன் எம்பி இப்படி கூறுகிறார் என்ற செய்தி அடுத்து காணப்படுகின்றது. கற்பிட்டியில் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் முன்னாள் செயலாளர் ரங்கே பண்டாரவுடன் பேச்சு என்ற செய்தியும் புகைப்படங்களுடன் இடம்பெற்றிருக்கிறது. புலியனும் மந்திர சொல் என்ற தலைப்பில் இன்றைய பத்திரிகையில் ஒரு பத்தி வெளியாகி இருக்கிறது. அதனை VS சிவகரன் எழுதியிருக்கின்றார். மட்டு வெள்ளாவளி உள்ளூர் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது என்ற செய்தியும், 62 ஆண்டுகளுக்கு பின்னர் அதிசயம் தனுஷ்கோடியில் தெரிந்த தரைப்பாலம் என்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் புகைப்படங்களுடன் இடம்பெற்றிருக்கின்றன. டெல்லி பேராசிரியர் கொலை வழக்கில் கணவன், மனைவி மற்றும் பிள்ளை கைது. ஏவுகணை உற்பத்தியை அதிகரிக்க வடகொரியா திட்டமிட்டு வருகிறது என்ற செய்திகள் இன்றைய பத்திரிகையில் வெளிநாட்டு செய்திகளாக தொடர்ந்து காணப்படுகின்றன. 10,000 தொன் எடையுள்ள போர்க்கப்பலை வடகொரியாவில் உருவாக்க முயற்சி என்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் காணப்படுகின்றது. பிஜிதீவில் நேற்று கடும் நிலநடுக்கம். ராசிபலன் பகுதியை தொடர்ந்து இறுதியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் பங்கு பெற்றிய உடுவில் கூட்டத்தில் பெண்ணினால் சலசலப்பு என்ற செய்தி அங்கே காணப்படுகின்றது. அந்த செய்தியோடு இன்றைய பத்திரிகை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. அந்த செய்திகளின் இறுதியாக ஆசிரியர் தலையங்கத்தை நாங்கள் பார்ப்போம். முன்னிய அரசுகளுக்கு இல்லாத அளவு கெட்ட பெயர் இந்த ஆட்சியாளர்களுக்கு நீதித்துறை தலையீடு தொடர்பான குற்றச்சாட்டையொட்டி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் ஒரு நீதிபதிக்கு திடீரென குறுகிய காலத்தில் வழங்கப்பட்ட அதிரடி இடமாற்றத்திற்கு
ஆளுநருக்கு எதிராக அவர் வழங்கிய உத்தரவுகள் காரணம் என்று குற்றச்சாட்டு பரவலாக அடிபடுகின்றது. மறுபுறத்தில் தற்போது இருக்கின்ற உயர்நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை ஒரே அடியாக 2 வருடங்களால் கூட்டுவதற்கு அரசு தீர்மானித்திருப்பதாக வெளிவந்திருக்கும் செய்திகள் நீதித்துறையில் இன்னொரு தலையீடு என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உட்பட்ட பல சட்ட அமைப்புகள் காரசாரமாக விமர்சனம் செய்து வருகின்றன. 17 உயர்நீதிமன்ற நீதியரசர்களையும் 20 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களையும் கொண்ட ஆயங்களில் தலா 4 நீதியரசர்கள் என்ற அடிப்படையில் 8 நீதியரசர்களிடம் இன்னமும் நிரப்பப்படாமல் நீண்ட காலமாக இழுபடுகின்றது. இந்த 2 மேல்நிலை நீதிமன்றங்களிலும் 25% பதவிகளுக்கு நீதியரசர்கள் நியமிக்கப்படவில்லை. பதவியுறு பெறும் தகுதியுடன் சிரேஷ்ட நிலையில் இருப்பவர்கள் பலர் ஓய்வு பெற்ற பின்னர் தமக்கு வசதியானவர்களை, தாம் விரும்பியவர்களை அந்த பதவிக்கு சிரேஷ்ட நிலையின் அடிப்படையில் நியமிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பில் இந்த 8 நியமனங்களையும் வழங்காமல் அரசு தலைமை வேண்டுமென்றே இழுத்தடிக்கின்றது என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேங்கி நிற்கும் வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கு இருக்கின்ற நீதியரசர்களுடைய ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது வழி அல்ல. மாறாக நீதியரசர்கள் வெற்றிடங்களுக்கு தாமதமின்றி ஆட்களை நியமிப்பதும் நீதியரசர்கள் பதவிகளுக்கான ஆளணியை கூட்டுவதும் தான் அதற்கான வழியாகும். அதை செய்வதை விடுத்து வெற்றிடங்களை, அதுவும் கால் பங்கு வெற்றிடங்களை தொடர்ந்தும் நீடிக்க அனுமதித்து பொறுப்பின்றி செயல்படும் அரசு மறுபுறத்தில் தமக்கு வசதியான விருப்பமான நீதியரசர்களை தொடர்ந்தும் பதவியில் வைத்திருந்து தமக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்காக அவர்களின் பதவி காலத்தை 2 வருடங்களால் நீடிக்க சதி திட்டம் தீட்டுகிறது என்று விடயமறிந்த சட்ட வட்டாரங்கள் நேரடியாக குற்றம் சுமத்துகின்றன. நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியும் சட்டவாக்கல் அதிகாரம் கொண்ட நாடாளுமன்றமும் பெரும்பான்மை பலத்தின் அடிப்படையில் செயற்படலாம். ஆனால் நீதித்துறை அத்தகையது அல்ல. அது சுயாதீனமான சுதந்திரமான முறைமையில் செயற்பட வேண்டும். இலங்கையின் நீதித்துறை வரலாற்றில் மேல்நிலை நீதிமன்றங்களின் நீதியரசர்கள் வெற்றிடங்கள் முன்னெந்த சந்தர்ப்பத்திலும் இவ்வளவு தூரம் இவ்வளவு காலம் விடுபடவில்லை. இலங்கையின் சரித்திரத்தில் நீதித்துறையை தவறாக கையாண்டு தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டு வேலையை மற்றுமோர் அரசு இப்போது செய்து கொண்டிருப்பதாகவே தோன்றுகிறது என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து காணப்படுகிறது. அந்த செய்தியுடன் இன்றைய பத்திரிகை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் ஒரு பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் NK கஜரூபன். வணக்கம்.